ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு எபிசோட்ல பெருசா ஒன்றும் நடக்கலன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலி அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சல்மான் கானே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் வராரு. அதுக்கப்புறம் டாஸ்க் அப்படி வச்சுட்டு சண்டே எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. சண்டே எபிசோட் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டர்டே எபிசோட்ல நடந்த சில விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது ஸ்ருதிகாவை எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அவங்க ஃபேக் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அழுதுட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரத்திலேயே எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் சிம்பத்தி கார்டு பிளே பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிம்பத்தி கார்டு பிளே பண்ணோம்னு நினைச்சிருந்தா அழுதுகிட்டே இருந்திருக்கலாமே. எதுக்கு மாறுறாங்க? இதனாலதான் நான் சொல்றேன், ஸ்ருதிகா ஒரு அன்ஃபில்டர்ட் பர்சன். அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அது உடனே பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்கள நான் எப்பவுமே சொல்வேன், ஷீஸ் அன் அன்ஃபில்டர்ட் பர்சன் சொல்லிட்டு. இப்போ அவங்க யோசிச்சு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, இப்படி நம்ம சோகமா இருந்தா வெளியில சோகமா போகும், இப்படி நம்ம சிரிச்சோம்னா அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சுட்டே யாராவது சோகமா உடனே அப்படியே மாறுவாங்களா? சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க வெளியில காட்டுறாங்க. ஆல்சோ பிக் பாஸ் ரொம்ப நியாயமாலாம் நடந்துக்கிறது இல்ல. அவங்க சைட்ல நடக்கிற நிறைய விஷயங்களை நம்மளுக்கு காட்டுறதே கிடையாது. ஏன் இப்படி மாறுறாங்க ஒரு ரீசன் கண்டிப்பா இருந்திருக்கும். சும்மா தான் உங்ககிட்ட நல்லா பேசிட்டாங்க, அது ஒரு ரீசன் கண்டிப்பா. ஆனா கிட்ட ஏதோ ஒரு கிளாரிபிகேஷன் ஈடன் கொடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு என்னன்னு காட்டவே இல்லை. திக்விஜய இந்த மாதிரி எவிக்ட் பண்ணி அனுப்பலனா கூட ஏதாவது வகையில திக்விஜய் எவிக்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா மேக்கர்ஸ்க்கு டாப் 5ல திக்விஜய் வர வேணாம். வந்ததுல இருந்தே திக்விஜய டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காரு பிக் பாஸ். ஸ்ருதிகா ஒரு ரீசனா இருக்கலாம். ஸ்ருதிகா மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஸ்ருதிகா அந்த நிலையில அவங்களோட இருந்த அந்த பிரஷரான மைண்ட் செட்ல எடுத்த டிசிஷன் அது. மத்த எதையும் பத்தி யோசிக்கல. அந்த 2 மணி நேரத்துல என்ன நடந்ததோ அந்த விஷயத்த மட்டும் யோசிச்சு நான் ஒத்துக்கிறேன். அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் அவங்க அனுப்புனாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களும் மனுஷங்க தானே. சோ அவங்களுக்கும் மனசுல அந்த வெறுப்பு, கோப, தாபம் எல்லாமே இருக்கும்ல. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா, ஸ்ருதிகா ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அந்த டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மாத்திருப்பாங்க. திக்விஜய் சேவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க இருந்த அந்த பிரஷரான சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அது பண்ண தோணல. இவன் நம்மள கத்திக்கிட்டே இருக்கான், இவன் போய் தொலைட்டோம், இவன் போனாலாவது நம்மளுக்கு கொஞ்சம் மென்டல் பிரஷர் குறையும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க திக்விஜய் வெளியில அனுப்பிட்டாங்க. சோ இதுக்கு என்னதான் திக்விஜய் அனுப்புனதுக்கு ஸ்ருதிகா காரணம் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஸ்ருதிகா ஒரு வகையில காரணம். ஆனா மெயின் ரீசன் பிக் பாஸ் தான் விஜயை எவிக்ட் பண்ணி அனுப்புனதுக்கு. அவர் நினைச்சிருந்தா டாப் 5ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டை எதுக்கு வெளியில அனுப்பணும், இதுதான் சான்ஸ்னு அனுப்பிச்சிட்டாரு. அவரை உள்ள வர வச்சிருக்கலாம்ல. இது தப்பான முடிவுன்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள வர வச்சிருக்கலாம்ல. அது பண்ணலையே. அவரு அப்படியே எவிக்ட் பண்ணி தானே அனுப்பிட்டாங்க. சோ இதெல்லாம் மேக்கர்ஸோட ஆல்ரெடி பிளான்டான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ருதிகாக்கு தந்த அளவுக்கு பிரச்சனை எந்த ஒரு டைம் கார்டுக்கும் தரவே இல்லை. அந்த அளவுக்கான ப்ரெஷரான சிச்சுவேஷன் யாருக்குமே நடக்கல. அந்த டைம்ல நாமினேஷன் பண்ணாங்கன்னா அப்படிதான் தப்பா எல்லாமே போகும். அது கிளியரா தெரிஞ்ச விஷயம் தானே. அவினாஷ் எல்லாம் எவ்வளவு அழகா வச்சுக்கிட்டாங்க. குழந்தை மாதிரி நடத்தி அவருக்கு ஒரு செட் போட்டு கொடுத்து காஃபி டேட் பண்ணாங்க. அவர் மனசை என்னெல்லாம் பண்ணி குளிர வைக்க முடியுமோ பிக் பாஸ் அந்த விஷயத்தெல்லாம் அவினாஷ்க்கு பண்ணி கொடுத்தாரு. சோ அவர் காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாரு. சோ அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே கரெக்டா இருந்தது. ஸ்ருதிகாவோட மனநிலைமை அப்படியா இருந்தது. பிக் பாஸ் 18 எபிசோட் 78 எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல. இப்ப சல்மான் கான் வந்தாரு, என்னடா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கலர்ஸ் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்க போகுது. சோ அதுக்கெல்லாம் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. அதுல ப்ராப்ளம்ஸ்ல கில்லாடியா இருக்கிறது யாரு, அதாவது வீட்டுல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஈஷாவை கூப்பிடுறாங்க. ஈஷா சொல்றாங்க, இப்பெல்லாம் நான் அவினாஷை பாக்குறேன், அவினாஷ் ரொம்ப போக் பண்றாப்ல, ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்றாப்ல. சோ அவர் தான் ப்ராப்ளம்ஸ் வீட்டுல கிரியேட் பண்றவர் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் கூலி அப்படின்ற ஒரு போஸ்டர் ஓப்பன் பண்றாங்க. அந்த கூலினா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட பாரத்தையும் தாங்கிக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஒரு போஸ்டர். சோ அது ரஜத் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் ரஜத்தோட ஃபேஸ் எடுத்து வச்சுட்டு அவருக்கு சுத்தி யார் யார பாரத்தெல்லாம் அவர் தாங்கிட்டு இருக்காருன்னா யாமினி, ஈடன், கஷிஷ், ஈஷா, சாரா, சாஹத் இவங்களோட எல்லா ஃபேஸையும் வைக்கிறாரு. சோ இப்போ ரஜத் சொல்றாரு, நான் யாரோட பாரத்தையும் தாங்கல, ஆனா யாருக்காவது என்னோட தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த டைம் அவங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சல்மான் சொல்றாரு, ஓகே வாங்க, உங்களோட பாரத்தை எப்படி நீங்க இறக்கி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது யாரை முதல்ல அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி. சோ அவர் என்ன சொல்றாரு, சாஹத்தை தூக்குவேன், கஷிஷை தூக்குவேன், ஈடன் யாமினியை தூக்குவேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஈஷாவை தூக்குவேன், அப்புறம் சாராவை தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சாரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ட்ராஃபின்னு வரும்போது அது எனக்கு தான் அப்படின்னு ரஜத் சொல்றாரு. அடுத்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா கஷிஷ் வராங்க. கஷிஷ் ஓபன் பண்ற போஸ்டர் இவங்களுக்குள்ள நட்பும் இருக்கு, காதலும் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சோ அது ஆப்வியஸ்லி தெரியும். அவினாஷ் ஈஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவினாஷ் ஈஷான்னு வந்த உடனே, அவினாஷ் இங்க வாங்க, எல்லா பொண்ணுங்களும் லைன்ல நில்லுங்க, அவினாஷ் எல்லாரோட கையை பிடிச்சும் பாருங்க, ஈஷா கையை கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோல்ட் அவினாஷ்க்கு மாட்டி விட்டு எல்லாரையும் லைனா நிக்க வைக்கிறாங்க. கரெக்டா அவர் கையை பிடிச்சு ஈஷாவை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு.
சோ இந்த டாஸ்க் முடியுது. நெக்ஸ்ட் வந்து ரஜத்தை வந்து கேக்குறாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் ஓபன் பண்ண சொல்லி. அதுல கோல்மால் இருக்கு, அதாவது வந்து இந்த வீட்டுல யார் வந்து ரொம்ப கலவரம் உண்டு பண்றாங்க, பாம்பு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். பாம்பு மாதிரி வந்து ஒருத்தர் இங்கதான் வந்து எல்லாரையும் சுருட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாவை ஃபேஸ வைக்கிறாங்க. அடுத்தோட சரி ஓகே ஷில்பா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஷில்பாவை கூப்பிடுறாங்க. இப்போ ஷில்பா வராங்க. ஷில்பாக்கு ஆல்ரெடி ரஜத் வந்து நாகம்னு கொடுத்துட்டாரு இல்லையா. சோ என்ன சொல்றாங்க, நாகம்னா நாகமணி இருக்கும் இல்லையா, அண்ட் விஷமும் இருக்கும். அந்த டப்பால என்ன இருக்கு பாருங்கன்னு அதுல ஓபன் பண்ணா ஒரு நாகமணியும் விஷமும் இருக்கு. சோ இந்த விஷத்தை யாரு கொடுப்பீங்க, நாகமணி யாரு கொடுப்பீங்க? விஷத்தை வந்து நான் அவினாஷ் கொடுப்பேன், அவன் வந்து என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றான், மாத்தி மாத்தி பேசுறான், அதனால அவனுக்கு கொடுப்பேன். நாகமணி வந்துட்டு நாகமணிக்கு என்ன அர்த்தம்னா உங்களை வந்து என்ன நடந்தாலும் இந்த வீட்டுல வந்து அவங்க கொத்தவே மாட்டாங்க, உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அப்படிப்பட்டவங்க யாருன்னு சும்மா வந்து கை நீட்டுறாங்க. ஆனா அவங்க நேரா எடுத்துட்டு போயிட்டு கரண் கையில கொடுக்குறாங்க. சோ கரண் கேக்குறாங்க சும்க்கு தானே கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், சும்க்கு தான் நீ இருக்கியே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, சோ கரண் தான் வந்து என்ன எந்த டைம்லயும் கொத்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோ இன்னும் வந்து எத்தனை பாட்டில் இருக்கு விஷம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சல்மான். உள்ள வந்து 2 பாட்டில் விஷம் இருக்கு அப்படின்னா ஒன்னு வந்து நீங்க குடிச்சுக்கோங்க, இன்னொன்னு என் வாயில ஊத்துங்க, நான் போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து ஷாலினி பாசி வராங்க. ஷாலினி பாசிக்கு வந்து ஏஜ் 68 பார்க்க தெரியல அந்த மாதிரி. சோ ஷாலினி பாசியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சல்மான் கான் கேட்கறாங்க, எப்படி இருந்தது அந்த வீட்டுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. உங்களால தூங்க முடியாம கஷ்டப்பட்டீங்களா? ஆமா தூங்க முடியாம கஷ்டப்பட்டேன், ஆனா பரவாயில்ல, யார் கொரட்டை விடுறான்னு பார்த்தா கரண் வந்து கிட்டத்தட்ட என் பையன் வயசு அவருக்கு, அதனால நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு. உங்க பையன் வயசு எவ்வளோன்னு கேட்டு 27, ஏன் அவருக்கு வந்து 46 அப்படின்னு. அப்படியா, பார்க்க தெரியவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அதோட ஷாலினி பாசிக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி அனுப்பி வச்சிடறாரு சல்மான் கான். வந்து சல்மான் கான் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போறாரு. உள்ள போகும்போது அவினாஷ் வந்து ஈஷாவோட பட்டன் போட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. இல்ல பட்டன் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டன் போடுறீங்களா கழட்டுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் ஏவா பேசிட்டு, இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே வேலை இல்லை, உங்களை என்ன விசாரிக்கிறதுனே தெரியல, நம்ம டாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஷில்பா அண்ட் விவியன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு, அந்த ட்ரீல வந்து உங்களோட பாவங்களை வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வைப்பீங்க, அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களோட பாவங்களை எவ்வளவு பெர்சன்டேஜ் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஷில்பா என்ன பண்றாங்க, விவியனுக்காக வைக்கிறாரு இன்ஸ்டிகேஷன், அதை எடுத்து வைக்கிறாங்க. இன்ஸ்டிகேட் வந்து அவினாஷ் கிட்ட இருந்து இன்ஸ்டிகேட் ஆகுறாரு. அவினாஷ் வந்து ஒன்னொன்னா கொடுக்குறான், அதெல்லாம் வாங்கி வச்சு என் மேல கக்குறாரு. இவர் என்ன ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்காரு, அப்புறம் அன்ரிலையபிளா இருக்காரு, அப்புறம் இரிட்டேட்டிங் பர்சனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்து நான் வந்து விவியனுக்கு இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குவாலிட்டிஸா நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, இருங்க நான் உங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு விவியன் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு மேனிபுலேட் பண்றவங்க, நீங்க ஒரு லையரு, நீங்க அன்ரிலையபிள், அப்படி இப்படின்னு நீங்க ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து ஷில்பா மேல சொல்றாங்க. சோ 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு விவியன் சொல்றாரு, இவ்வளவு உங்க மனசுல இருக்குன்னா ஏன் இவ்வளவு நாள் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. என்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. சோ இதுக்குதான் சொல்றேன் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் அவினாஷ் ஷீஷாவோட பழகுறது வந்து உங்களுக்கு ஜெலஸா இருக்கு, அதனாலதான் நீங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்ற மாதிரியும் ஷில்பா கிட்ட சொல்றாங்க விவியன். அப்போ ஈஷா வந்து கரெக்ட் இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹிந்தியில கலர்ஸ்ல பிரபலமா போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ வந்து லாஃப்டர் ஷெஃப். சோ அதுல இருந்து ஒரு 2 பேர் வராங்க. அவரோட இது குக் வித் கோமாளி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அங்கேயும் இருக்கு. சோ அதுல ஒரு காமெடியன் பிளஸ் ஒரு கான்டெஸ்டன்ட் வராங்க. அந்த கான்டெஸ்டன்ட் பிபியோட எக்ஸ் கான்டெஸ்டன்டாவும் இருந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் அவங்களும் வந்து சில டாஸ்க் வைக்கிறாங்க. சண்டே எபிசோட எப்படியாவது ஓட்டி ஆகணும்ல, சோ நாங்க வந்து உங்களுக்கு சில டாஸ்க் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே என்ன சொல்றாங்க, ஈஷா உங்களுக்கு வந்து அவினாஷ் உங்க பேர் கிடையாதுல, சோ நாங்க என்னனாலும் பண்ணிக்கலாம்னு கேட்டோம்னா, ஓ எஸ் அவர் வந்து சிங்கிள், நீங்க என்னனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அவர் அப்படின்னு சொல்லுவோம். அவினாஷ் வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூப்பிட்டு அவினாஷ் சட்டையை கழட்டுங்க, டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து போர் அடிக்குது, எத்தனை தடவை ஒரு சட்டையை கழட்டி ஆட வைப்பீங்க, வீக்கெண்ட் ஆனா அவினாஷ் சட்டையை கழட்டி ஒரு தடவையாவது ஆட விடணும். சோ வந்து ஆட விட்டாங்க, கொஞ்சம் வல்கரா பேசினாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த டென்டல் கிளிப்பை போட்டுட்டு இந்த கியூ கார்டுல என்ன இருக்கோ அதை வாசிச்சு காட்டணும் ஒருத்தர்கிட்ட, அவங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கரண் வராரு. கரனுக்கு ஒரு டென்டல் கிளிப்பை மாத்தி விவியன் செயலர் ரஜத் தான் வந்து அந்த கட்லெட்டை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அவினாஷை கூப்பிடுறாங்க. அவினாஷா ஐ லவ் யூ ஈஷா வந்து அவர் அந்த டென்டல் கிளிப் மாட்டிட்டு பேசும்பொழுது காமெடியா இருந்தது. அது வந்து ஈஷா புரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஜத் வராரு. ரஜத் அந்த டென்டல் கிளிப் மாட்டினோட ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, ஐயோ கியூட்டுங்க, அவரு ரொம்ப கியூட்டா இருந்தது. அவர் வந்து ஆளுதான் பெருசு, எத்தனையோ தடவை நான் வந்து அவரை ரசிச்சிருக்கேன், ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா பண்றாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ ரஜத் வந்து ரொம்ப கியூட்டா பண்ணாரு. அந்த மாட்டின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, ராஜச மாதிரி, சான்ஸே இல்லை. அதெல்லாம் 2 தடவை திருப்பி போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் நான். ஸோ அது நல்லா இருந்தது. ரஜத் வந்து கரண் கிட்ட தான் ஏதோ விஷயம் சொல்ற மாதிரி அந்த கியூ கார்டு வாசிச்சு சொன்னாரு. சோ அந்த டாஸ்க் முடிஞ்சுதா. இப்ப நெக்ஸ்ட் வந்து கேக்கும் கிரீமும் வச்சிருக்கோம், அதை வந்து மூஞ்சில அடிக்கணும். அவங்க பொய் சொன்னாலும் நீங்க அடிக்கலாம், இல்ல இரிட்டேட் ஆனாலும் அடிக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் வந்து அவினாஷ் ஈஷா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஈஷாவை நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு தடவை ஈஷா இது பொய்ன்னு அடிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒத்துப்பாங்களான்னு கேட்க அவினாஷ் வந்து ஒத்துப்பாங்கன்னு சொல்ல ஈஷா வந்து இதுவும் பொய் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி
கேக் அடிக்கிற கேம். அடுத்தது வந்து ஷில்பா அண்ட் அவினாஷ் வராங்க. ஷில்பா முகத்துல வந்து அவினாஷ் வந்து சில விஷயங்கள் கேள்வி கேட்டு அவங்க முகத்துலயும் வந்து கேக் அடிக்கிறாங்க. அவங்க பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும், அதாவது அவங்களை கேமர்னு சொல்றாங்க, அவங்கள மேனிப்புலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அவங்க நோ சொல்றாங்க. இருந்தாலும் அவினாஷ் வந்து கேக் அடிச்சுட்டே இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா கரண் அண்ட் விவியன் பேர் தான் வராங்க. ஸோ விவியனும் வந்து அதே மாதிரிதான் கரணோட ஃபேஸை வந்து கிரீம் நல்லா ஆப்பி அவர் வந்து அவரோட கோவத்தெல்லாம் தணிச்சுக்கிட்டாரு. முகத்துல போட்ட டாஸ்க் முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நாங்க வந்து லாஃப்டர் ஷெஃப்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ வந்து சமைக்கிறது தான் எங்களோட மெயின் ப்ரோக்ராம். அதனால வாங்க உங்களுக்கு ஒரு சமையல் டாஸ்க் வைக்கிறோம், பொட்டேட்டோ ஃப்ரையும் கிரீன் சட்னியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீமா பிரிறாங்க. அதாவது பிக் பாஸ் ஹவுஸா லாஃப்டர் ஷெஃப் டீமா. ஸோ இவங்க 2 பேரும் டீமா பிரிஞ்சு சமைக்கிறாங்க. ஸோ அதுல சமைச்சா லாஃப்டர் ஷெஃபோட பொட்டேட்டோ ஃப்ரை தான் நல்லா வந்திருந்ததுன்னு ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொன்னாங்க டேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ லாஃப்டர் ஷெஃப் வந்து வின் பண்றாங்க. ஸோ ஓகே நாங்கள் வின் பண்ணிட்டோம், நாங்கள் முடிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பி வெளியில போறாங்க. இப்போ வந்து எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வராரு. இந்த தடவை வந்து சல்மான் கான்லாம் எலிமினேஷன் பத்தி சொல்ல, பிக் பாஸ் தான் நேரம் வந்து சொல்றாரு. பிக் பாஸ் சொல்றாரு இந்த வீட்டுல வந்து ஒரு எலிமினேஷன் இல்ல 2 எலிமினேஷன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யாமினி கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம 2 தான் போறோம், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஈடன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பிக் பாஸும் அதே தான் வந்து சொல்றாரு, ஈடன் அண்ட் யாமினி உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பி வாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈரனும் யாமினியும் கிளம்புறாங்க. கஷிஷ் ஊன்னு அழுறாங்க. கஷிஷை வந்து ஈடன் கட்டி பிடிச்சி தேத்திட்டு இவங்க 2 பேரையும் வந்து கொண்டு போய் மெயின் கேட்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க ஈடன் அண்ட் யாமினியா. ரஜத் சொல்றாரு காலையில இருந்தே எனக்கு தோணிட்டே இருந்தது இவங்க 2 பேர் தான் போவாங்க, சோ எனக்கு ஒன்றும் பெருசா ஷாக்கிங்கா இல்லை அப்படின்னு. சும் வந்து ஜாலியா இருக்கு, நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்ற மாதிரி சும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவினாஷ் கரண் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவினாஷ் சொல்றாரு இப்படியே நான் ஒருத்தரையா அனுப்புறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் கரண் சொல்றாரு ஏன் ஒருத்தரையா அனுப்பணும், நான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பேன், அதுதான் ஏன் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது விவியனும் அவினாஷும் தனியா உட்காந்து பேசுறாங்க. விவியன் சொல்றாரு அவினாஷ் நீ கேர்ஃபுல்லா இரு, கரண் வந்து உன்னை சண்டை கிழக்கிறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு இந்த டிஷ்னு கையில போடுற சண்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே பிரெயின் வச்சுதான் நாங்க 2 பேரும் சண்டை போட போறோம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இதுக்கப்புறம் ஈஷாவும் ரஜத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரஜத்துக்கு வந்துட்டு நேத்து சாட்டர்டே எபிசோட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதாவது அவங்க 2 கரண் அண்ட் அவினாஷ் உட்காந்து பேசும்பொழுது அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க போல இருக்கு, நம்ம வந்து கேட்டா இருக்கோம், மங்கீஸ் எல்லாம் நம்ம மேல ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷும் கரணும் பேசியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸை சொன்ன உடனே இவங்க யாரு மங்கின்னு மீன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரஜத்துக்கு மைண்ட்ல அது ரொம்ப ஓடிட்டு இருந்திருக்கு. சோ ஈஷா வந்து எனக்கு தெரியல, அவங்க மேல பேசுறதெல்லாம் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்றது கிடையாதுன்ற மாதிரி ஈஷா சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு ரஜத்தும் சொல்லிடுறாரு. அண்ட் ஈஷா சொல்றாங்க இங்க பாருங்க இனிமே வந்து கேம் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, இனிமே நான் வந்து உங்களை காப்பாத்தணும் இல்ல நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைக்க வேணாம், என் முன்னாடி நீங்க நின்னீங்கன்னா கூட நான் தான் எனக்கு முக்கியம், சோ வந்து உங்களை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. ரஜத்தும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் போயிட்டு ரஜத்தால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல, இந்த கேட்டு மங்கி இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கரண் கிட்டே போயிட்டாரு. நீ யார வந்து கேட் மங்கின்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் கரண் சொல்றாரு அது நாமினேஷனுக்கு அப்புறம் பேசின விஷயம்பா, அதாவது நாமினேஷன்ல பார்த்தனா நம்ம எல்லாம் உள்ள இருந்தோம், ஆனா ஈடன் யாமினி இவங்க எல்லாம் சேஃபா வெளியில இருந்தாங்க, சோ அதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மங்கீஸ் எல்லாம் வந்து நம்மள தாண்டி போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சோ ஈடன் யாமினி நாமினேஷன்ல இல்லன்றத பத்தி தான் நாங்க அப்படி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதே டைம்க்கு ஈஷாவும் வந்து அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்தது, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அவினாஷ் சொல்றாரு கரண் கிட்ட பேசுற எல்லாத்தையும் கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றேன், ஈடனும் யாமினியும் நாமினேஷன்ல இல்லாம இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது, அவங்க எல்லாம் வெளியில இருந்தாங்க, நம்ம எல்லாம் உள்ள இருந்தோம், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கரண் அண்ட் ரஜத்குள்ள அவங்க அம்மாவை பத்தி ஏதோ ஒரு ஃபன்னான விஷயம் சொல்லி ரஜத் பேசிட்டு இருந்தாரு. சோ அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்படியே எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸ்ருதிகாக்கு பெரிய பாட்டு இல்ல, எல்லாரும் கெஸ்ட் வந்தப்போ சிரிக்கிறத காட்டினாங்க, அவ்வளவுதான். ஸ்ருதிகா ஃபோக்கஸ் பண்ணி சிரிக்கிறத காட்டினாங்க. அப்பதான் வந்துட்டு எல்லாரும் திட்டுவாங்கல்ல, ஸ்ருதிகா பாருங்க எப்படி வந்து கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்கல்ல. சோ அதுக்காக ஸ்ருதிகாவை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் டார்கெட் பிக் பாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா தான். ஸ்ருதிகாவை 2 வீக்ஸ்க்கு வெளியில அனுப்ப முடியாது இம்யூன் இருக்கிறதுனால, ஆனா எதனா பண்ணி அவங்கள வெறுப்பேத்தி அழ வச்சு இருக்கிற 2 வீக்ஸும் வந்து அவங்களை கஷ்டப்படுத்த தான் போறாங்க. அதுக்குள்ள இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் எதனா வந்து ஃபேமிலி உள்ள போச்சுன்னா கொஞ்சமாவது வந்து அவங்க தேர்வாங்கன்னு நம்பலாம். கொஞ்சம் அவங்களே வந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆயிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் வந்துட்டு எவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாமினேஷன் டாஸ்க் எல்லாம் இருக்கு, அதுல எந்த அளவுக்கு பிக் பாஸ் மாட்டி விட போற ஸ்ருதிகான்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட லைக்ஸ் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் பல வீடியோக்கள் பண்றதுக்கு. ஸோ ஹெல்ப் மீ டு கெட் மோட்டிவேட்டட். Thank you very much. See you in the next video. Until then, bye from Jemima.